அப்பா ராமே, மேட்ச்லாம் பார்க்குறியா இல்லையா? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆமா. மேட்ச்லாம் பார்த்துட்டு தான்யா இருக்கிறேன். எங்க இந்தியா தான் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சரியில்லாம பண்ணிட்டு இருக்கு. WTC சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, ஆமா. அதுக்கு இந்தியா குவாலிஃபை ஆகுமா ஆகாதா? ஆவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த 3 டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா, இந்தியாவுக்கு நடக்கிற 3 டெஸ்ட் போட்டியில வந்து கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். அப்படி ஜெயிக்கலன்னா இந்தியா வந்து குவாலிஃபை ஆகாது. இப்போ இந்தியா பார்த்தோன்னு வையேன், பேட்டிங்ல வந்து லைக் யாரையோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த பெரிய பிளேயர்ஸான ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் ஏதாவது ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல ஏதாவது நீ பார்த்திருக்கியா என்ன? ஆ நீ சொல்றது கரெக்ட்டு தான். எனக்கு என்னமோ விராட் கோலி, ரோஹித் சர்மா நம்பி இருந்த அணி வந்து இப்போ இல்ல. ஆ ஏன்னா சமீப காலமா ஒரு 4 வருஷம் நீ பார்த்தீங்கன்னா, விராட் கோலியும் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ரோஹித் சர்மாவும் அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆ இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரையுமே காப்பாத்துறது யாராருன்னா, ஒரு லோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் காப்பாத்திருக்காங்க இந்திய அணிய ஸ்டாட்ஸ் படி பார்த்தா. ஆ ஜெய்ஸ்வால், கில், ஜடேஜா, அஸ்வின், ரிஷப் பண்ட் இவங்க தான் இந்திய அணியோட பெர்ஃபார்மன்ஸா இதுவரைக்குமே அவங்க தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. விராட் கோலியும், ரோஹித் சர்மா வந்து டோட்டலா வந்து சொதப்பிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா விராட் கோலி போன செஞ்சுரி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்ச செஞ்சுரி மட்டும்தான் அவரோட ரெக்கார்ட்ல இருக்கு. பாக்கி எல்லா மேட்சுமே சொதப்பிட்டு தான் இருக்காரு. விராட் கோலி ஒரு செஞ்சுரியோட இருந்தாலும் பரவாயில்ல. ரோஹித் சர்மா சுத்தமா பேட்டிங்கே செட் ஆகாத மாதிரி தான் இருக்கு. 14 இன்னிங்ஸ்ல இது வரைக்கும் நான் கடந்த 4 வருஷத்துல 14 இன்னிங்ஸ்ல 2 தடவை தான் டபுள் டிஜிட்டே போயிருக்காரு. அப்படியா? ஆமா. அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் போயிட்டு இருக்கு இந்தியன் பேட்டிங் ஆர்டர். இப்போ WTC சாம்பியன்ஷிப்ல இன்னொரு டீம் நம்ம பார்க்க வேண்டியது சவுத் ஆப்பிரிக்கா. அவங்க குவாலிஃபை ஆவாங்களா இல்லையா? கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆயிருவாங்க. ஏன்னா இன்னும் பாகிஸ்தானோட அவங்க ஹோம் டூர்ல வந்து 2 டெஸ்ட் இருக்கு. அதுல 1 ஜெயிச்சாலே அவங்க குவாலிஃபை ஆயிருவாங்க. டிரா பண்ணாலே அவங்களுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆயிருதான் சொல்லலாம். பாக்கி இருக்கிற செகண்ட் பிளேஸ்க்கு வந்து இந்தியாவா, ஆஸ்திரேலியாவா அப்படின்னு தான் இப்போ போட்டி நடந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்கா கூட ஒரு டூர் இருக்கு. அதுல 2 ஜெயிச்சாலுமே அவங்களுக்கு பெரிய பிளஸ் தான். ஆனா இந்தியா ஜெயிக்கணும்னா பர்சன்டேஜ்ல இந்த 3 மேட்ச் கன்ஃபார்மா ஜெயிக்கணும். இந்த போட்டியை நம்பி தான் இந்தியா இருக்கு. இதுல இந்திய அணி தன்னோட முழு பலத்தையும் நிரூபிச்சு ஆகணும் அப்படிதான் நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அவங்க ஹோம் அப்படின்றதுனால பயங்கரமான அட்வான்டேஜ் இருக்கு. அதனால அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அதனால கண்டிப்பா அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஓ WTCல சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியாவா இந்தியாவா அதானா? கண்டிப்பா அது அப்படிதான் இருக்கும். பாக்கி எது இதுல மாற்றமே இருக்காது. பட் ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அவங்களே மேட்சஸ் லாஸ் பண்ணி அவங்களே அதை கெடுத்துட்டாங்க. பாக்கிப்படி இந்தியாவா ஆஸ்திரேலியாவா அப்படின்னு தான் இருக்கு. பார்த்தேன்னு ஏன் இன்னைக்கு என்ன டேட்டு? ஆமாப்பா, இன்னைக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்குமே, அது என்ன பாத்தியா இல்லையா? காலையிலே பார்த்தேன். மழை அப்படி மழைனால கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி ஆடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுப்பாங்கன்னு நினைச்சேன். மழை அப்படின்ற ஒரு கணிச்சிட்டாங்க. அதனால வந்து ஃபீல்டிங் எடுத்தாங்க. பிளேயிங் லெவன்ல 2 சேஞ்சஸ் வேற பண்ணியிருக்காங்க. அது பாத்தியா நீ? ஆமா பார்த்தேன். ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பதிலா ஜடேஜாவை கொண்டு வந்திருக்காங்க. ராணாக்கு பதிலா ஆகாஷ் தீப்பை கொண்டு வந்திருக்காங்க. 2 பேரும் நம்பி கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அஸ்வின் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து வாஷிங்டனை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ன்றதுனாலையும் பேட்டிங் நல்லா ஆடுவாருன்றதுனாலையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதுவும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால பழைய ஃபார்முக்கா ஜடேஜாவே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஜடேஜா கொஞ்சம் மிடில் ஆர்டரில் பேட்டிங்கும் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே சமயம் பவுலிங்லாம் அவர் சொல்ல தேவையில்லை, கலக்குவாருன்னு நம்புகிறேன். இந்த மேட்ச்ல என்ன KL ராகுல் ஓப்பனிங் வைப்பாங்களா இல்ல கோட்டசாமி மேல வருவாரா? கண்டிப்பா கேஎல் ராகுல் தான் இருப்பாரு. ஏன்னா அந்த பேட்டிங் ஆர்டரை வந்து கொலாஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா லோ ஆர்டர்ல தான் இவர் விராட் கோலி சரி லோ ஆர்டர் தான் ரோஹித் சர்மா இறங்குவாரு. ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா இந்தியா வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனையும் மாறிடுவாங்க. கில் வந்து எப்படியாச்சும் ஒரு இன்னிங்ஸ் சொதப்பினாலும் இன்னொரு இன்னிங்ஸ்ல வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இன்னிங்ஸ் நல்லா விளையாடுறாரு, ஒரு இன்னிங்ஸ் வந்து சொதப்புறாரு. இதுதான் அவரோட ஃபார்மேட்டா இருக்கு. கிங் கோலி வந்து எப்பயுமே 100 அடிச்சுட்டு அந்த செலிப்ரேஷன் பார்க்க தான் நம்ம எப்பயுமே இயங்குவோம். அது கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தவற விட்டாரு. ரோஹித் சர்மா ரொம்பவும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா செகண்ட் நியூ பால்ல தலைவன் தெரிப்பானா அப்படின்னு ஆசைப்பட்டோம் எல்லாருமே. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஆடுறாரு மாதிரியே தோணுது. அது இறங்கி டக்கு டக்குன்னு எப்பயுமே ஒரு ஒரு நிதானமா ஆடக்கூடிய ஆள்லாம் கிடையாது. அவரு பிளே எப்பயுமே விளையாடுவாரு.
அந்த இடத்துல அவர் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட சொல்ல தேவையில்ல, எப்படி அடிக்கிறாரு யாருக்கும் தெரியல. எந்த பவுலர் போட்டாலும் எப்படி வேணா அடிக்கிறாரு. அது அவரோட பிளஸ். நிதிஷ்குமார் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காருயா. தொடர்ச்சியா ஒரு 4 இன்னிங்ஸ்ல 40 30 பிளஸ் இப்படிதான் அடிச்சிட்டு இருக்காரு. பேட்டிங் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. பவுலிங் அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் இருக்காரு. 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படி எடுத்துட்டு இருக்காரு. பேட்டிங் ஆர்டர் ஓகே தான். இப்போதைக்கு கொஞ்சம் எல்லாரும் ஃபார்ம்ல வந்துட்டா சூப்பரா தெரிப்பாங்க. ஆனா பவுலிங் பூம்ரா வந்து மிரட்டுறாரு சொல்ல போனா. எப்படி இப்படி இன்ஸ்விங்கா அவுட் ஸ்விங்கான்னு பேட்ஸ்மேன் வந்து கதறாங்க பேட்டிங் ஆடுறது. ஹெட்டை தவிர பாக்கி யாரும் கம்ஃபர்டபுளா பூம்ராவை ஆடவே இல்லை. ஹெட்டே கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. ஆனா பூம்ரா வந்து தனி பவுலிங்ல வந்து கலக்கிட்டு இருக்காரு. அவரை ஃபேஸ் பண்ணதான் ஆஸ்திரேலியா நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிராஜ் பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பவுலரு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆமாப்பா, ஹார்ட் ஒர்க்ல டிஎஸ்பிலாம் ஆயிட்டாருப்பா அவரு. ஆமா, தலைவன் டிஎஸ்பி ஆன பிறகு இன்னும் உக்கரமாயிட்டாப்ல. லபுஷேனை முறைக்கிறாரு, ஹெட்டை முறைக்கிறாரு. சூப்பரா இருக்கு மேட்ச், பார்க்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ராணா வந்து நல்லா பவுலிங் ஆரம்பிச்சாரு. செகண்ட் மேட்ச்ல வந்து கொஞ்சம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. இப்போ ஆகாஷ் தீப்பை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆகாஷ் தீப்பும் நல்லா பவுலிங் போடுறவர் தான், நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. அதான் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்த்தாலே எல்லாம் அக்ரெஷனா இருக்காங்க. சிராஜ் போயிட்டு அங்க லபுஷனை உரைக்கட்டும், இவரு பும்ரா போயிட்டு அந்த இது பண்றதாகட்டும், அசித் ஆனா எல்லாம் அப்படியே தான் செம்ம வைப்போட போயிட்டு இருக்காங்க. அதான் நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச். இப்போதான் டெஸ்ட், ரியல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு 2 அணியுமே தங்களோட தகுதியை வந்து நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்திய அணி தான் வந்து கொஞ்சம் பேட்டிங் கொலாப்ஸ் பண்றதுனால நம்மளால ஏத்துக்க முடியல. நம்ம ஆஸ்திரேலியா அதே தான் ஆஸ்திரேலியாவுக்கு நடக்குது. பட் இருந்தாலும் இந்திய அணி தகுதி பெறணும், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச்ல முழு எஃபெக்ட் போட்டு ஆடி தான் ஆகணும். வேற வழியே இல்லை. கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் சொல்ல போனா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஹெல்சர்வுட் வந்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. கொஞ்சம் காய காரணமா 2வது மேட்ச் ஆடல. பரவாயில்ல, ஹெல்சர்வுட் வந்துட்டா இன்னும் அவங்களுக்கு பவுலிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நடக்கிற டெஸ்ட் வந்து 5 டேஸ் போறது இல்லை. ஆனா இந்த மேட்ச் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை அப்படின்ற காரணம் ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து ஜெயிக்க தான் பார்ப்பாங்க 2 அணியும். ஏன்னா ஜெயிச்சாதான் அவங்களுக்கு வந்து குவாலிஃபை ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால பார்ப்போம். நம்ம ஒரு என்டர்டைன் நல்லா காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போய் இதை பத்தி நாளைக்கு பேசுவோம், டே 2 பத்தி. கண்டிப்பா.